இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோட்டை கண்டிருக்கு. அது என்ன கோட்டைன்னு பாருங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம உள்ள போகலாம். எங்கள் அம்மா டோக்கன் வாங்க போயிருக்காங்க. போதுமா சார்? அப்படியாவது ஆளுக வருதான்னு பார்க்குறாங்களா? அங்கே பார்க்கெல்லாம் இருக்கு. ஏரியாவே நம்ம ஏரியா. கார் நிப்பாட்டியாச்சு. காருக்கு மட்டும் 50 ரூபாயா? ஆனால் மனுஷங்களுக்கு 2 ரூபா தான். அது எனக்கு இன்னும் புரியல. சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது எங்கள் அப்பா நடந்துறத பாருங்க. ஓகே வாங்க கைஸ், உள்ள போங்க. தூத்துக்குடி ஈவினிங் கூட்டிடுவாங்களோ? 6 மணிக்கு கூட்டம் இல்லாதனால இன்னைக்கு நாங்கள் சிவகாசி இப்போதான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம். சரி அதான் பிள்ளைகிட்ட காட்டிடுவோம். அதான் இதான் கோட்டையா? இதான் கோட்டை. கிங்கு உயிரோட இருக்காரு. கிங்கு உயிரோட இல்ல. கழட்டணுமா? இதுதான் கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை காவலர் 3 பேர் ஒரு இடத்துல உயிரை பார்த்து நாய் பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே உயரத்து தனி வீரம் இருக்குது. தன்னுடைய முப்பாட்டினார் பேர் பாஞ்சாலம். ஏரியா போகிற முதற்காடு ப்ளஸ் குளிச்சாலி. இந்த இடத்து பேர் பாஞ்சாலமுச்சி. 1790 தர்பார் மண்டபம், கல்யாண மண்டபம் அந்த பொருளை கட்டி 18ஆம் நூற்றாண்டு இந்த இடத்து பாஞ்சாலமுச்சின்னு பேர். கட்டபொம்முடைய தாப்பனார் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வரைக்கும் 604 மூத்த மகனாக கட்டபொம்மன் பிறக்கார். 3/1/1760 பிறகு 90 ஆட்சி. கூட பிறந்த தம்பி ஊமத்துறை சிவசெஞ்சா தம்பி அண்ணனுக்கு ஆட்சி போட்டுருக்கார். முருகபக்தர் திருச்செந்தூர் டு பாஞ்சாலமுச்சிக்கு 21 மணிமண்டபம் பெல். அதுக்கு பேர் நகரம்னு சொல்லுவோம். திருச்செந்தூரில் எடுப்பாங்க. ஒரு டீம் எழுப்புற சத்தம் அடுத்த மண்டபம் அடுத்தவர். அப்படி நம்ம ஸ்கூலில் விஜயதசமி மாதிரி பார்த்தாயி ஜக்க தேவி திருச்செந்தூர் பூஜை ஒரே டயத்தில் முடிக்கிறது. 96 கிராமத்தை நீதி வழங்கும் போது தாசில்தார் வரி கட்டுவார். ஆல்டன் துறை பிரியாத வரி 6 ஆண்டுகளாக வரி தாசில்தார் கட்டுகிறார். கட்டபொம்மன் குலதெய்வம் வீர ஜக்கத்தை கோயிலுள்ள கட்டபொம்மன் மனைவியார். வெள்ளைக்காரர்கள் வேட்டை அடிச்சிருக்குமா விளையால் ஆட்சி நாங்கள் கிடைக்கப்படும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜக்கம்மா கோயில் உள்ள நீங்கள் பார்க்கலாம். கலெக்டர் ஜாக்சன் துறை திருநெல்வேலி கலெக்டர் திருநெல்வேலிக்கு வர சொல்கிறார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு பேத்தூர் சிவகாசி ஏழையம்மன் வழியா ராமநாதபுரம் போகிறார். ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணி கப்பம் குடும்பம் ஸ்பாட்டில் 2 பேரை கட்டபொம்மன் கலெக்டர் போய்ட்டு கத்துகிறார். மந்திரியார் மாட்டிக்கிறார். கட்டபொம்முடைய மந்திரியார் காணாபதி இல்லைன்னு சொல்லுவாங்க.
மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் வந்து சிறையில் அடைக்காங்க. மீண்டும் கட்டபொம்மன் அவங்க கொடுக்காங்க. கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி, நான் பேச்சுவார்த்தை வாருங்கள். கட்டபொம்மன் பேச்சுவார்த்தை போராட திருச்சிக்கு. இவர்தான் மந்திரி தானாபதி பிள்ளை. 15 நாள் சிறையில் இருக்கார் திருச்சி. கட்டபொம்மன் போய் திருச்சி கலெக்டர் ஜான் பானரமன் விசாரணை கமிட்டி அமைத்தார். ராமநாதபுரத்து கலவர காரணம் தக்ஷன் பிள்ளை அப்படின்னு திருச்சி போராடி மந்திரி தானாபதி மீட்கிறார். கட்டபொம்மன் மீட்டு வந்த பிறகு 3 மாதம் கழிச்சு பொறுப்பை 10 நாளைக்கு மந்திரியார் கையில் கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போறாரு கட்டபொம்மன். கட்டபொம்மன் திருவிழாவுக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு மந்திரியார் கையில் கிடைச்ச உடனே திருச்சியில் பட்ட அவமானத்தை பழிவாங்க மந்திரியார் வெள்ளைக்காரோட நெல்லை கொண்டிருக்கிறார். அந்த நெல் கலைஞதான் சிறிவே உண்டம் அவங்களுக்கு உண்டு. சிறிவே உண்டத்து களஞ்சியம் பிரிட்டிஷாருடைய களஞ்சியம். கொள்ளையடிச்சது மந்திரி தானாபதிகளை வெள்ளைக்காரர்கள் பழிவாக செய்கிறார். அது பழி கட்டபொம்மன் தான் பாஞ்சாலம் வச்சு மன்னர் இவர் தலைமையில் நடந்தது. இவர் மேலே படிச்சு இந்த போட்டி நடந்த சம்பவம் கட்டபொம்மனுக்கு தெரியாது. திருச்செந்தூர்ல இருக்காரு கட்டபொம்மன். திருச்செந்தூர் திருவிழா இருக்காரு. இங்க போட்டு இடிபடுது. எட்டப்பொண்ணு மூலியமா ஒரு வரையும் இட்டி எப்படி எட்டப்பண்ண எட்டப்பொண்ணு கட்டபொம்மன் நாய்க்கிறதான். எங்க இருக்காங்க எதற்காக புதுக்கோட்டை மன்னர் காட்டுறாங்க. கட்டபொம்மனுக்கு எட்டப்பண்ணு கேட்ட போனா அருண்குளம் சுற்றுலான்னு சொல்லி 2 கிராமம் எட்டப்பண்ணு. எட்டப்பொண்ணு வெள்ளைக்காரன் உடனடியா கப்பம் கட்டுறாரு. இவர் எதுக்காரு புதுக்கோட்டை மன்னர் 2 பேருக்கும் நண்பர் ஜெகநாத் அவனை விலங்கை போட்டு கைது பண்ணி கைத்தார் 40 திருநெல்வேலி காலை 10 மணிக்கு வீர மரணம் கைத்தார். புளிய மரம் பட்டு போச்சு. அம்மா வீட்டில் 1,40,00,000 செலவு கைத்தார் கட்டிக்காங்க. இது ஐயா கட்டினது 2வது முதலமைச்சர் கலைஞர் அரண்மனை தர்பார் நீதிமன்றம். கட்டபொம்மன் தூக்குமறை ஏறின பிறகு தமிழ் ஊமன் கோயில் சிறையில் தப்பிறார். காளையர் கோயில் உமையங்கோட்டை திருமையம் சுழந்த போய் மருதுவாணி மக்களை சுற்றாங்க. 6 நல்ல ஒரு கோட்டை ஊமக்குறை. இந்த கோட்டை பேர் மாபெரும் ஜுப்ராலு கோட்டன் பேர். இந்த பேஸ்மெண்ட் தான் வெளியே இருக்கு. பட தளபதி வெள்ளையத்தவன் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வளர்ப்பு மகன். பட தளபதியும் கூட பாடியுடைய ஈட்டியம் தான் எய்தும் போது விரைவு திருப்பிட்டு அடிச்சார். அந்த ஈடுபாடு இறக்கார். பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் பாதி பேர் மண்டபம் மருதுவாண்டி கோட்டை பேஸ்மெண்ட் தான் சைடில் இருக்கு. கோட்டையினுடைய காவலர்கள் கொட்டி போகிறதுக்கு கோட்டை காவலர்கள் ஈட்டி அம்பு வாள் ஐடி டிபார்ட்மெண்ட் கூட பக்கம் கூட பயிற்சிகள் விளைக்காரங்க இவங்களை சூட் பண்ணுறாங்க. வீரர் சுந்தரலிங்கம் வெட்டி பிடிக்கிட்டு 1000 டிக்கெட் போய் அடிச்சுக்கிறாங்க. சுந்தரலிங்கத்தை கொண்டாங்க. மந்திரியார் சிறைப்பட்டாலும் ஊமக்குறை 45 பேர் வெள்ளைக்காரங்க வெட்டி இருக்கிறாங்க. ஒரே ஆடு ஒரே வாழை வச்சு ஊமக்குறாங்க. சில இடங்களில் வடுகாயம் மட்டும் மயம் கொடுக்குறாரு. ஊமக்குறை 96 கிராமத்தில் வீர விளைஞ்ச பூமி. மெட்டாத்தி நாடார் சபை அவசரே இந்த அம்மாவை அனுப்பி முத்தம்மாவை அனுப்பி காயப்பட்டவங்க 3 முறை இந்த அம்மாவுக்கு பார்த்தாங்க. ஒவ்வொரு சொந்தம் இருக்காங்க. 2 முறை தரமட்டம் அந்த கோட்டையை வெள்ளைக்காரன் இடிச்சு அடிச்சுட்டு வெளியே போறாங்க சார். கள்ளி ஆமனுக்கு எரிக்கலை உடச்சுன்னா ட்ரை ஏரியாரும் நீர்மட்டம் கிடைக்காது. நல்ல நேரம் இறங்கல் போற தரிசாக்கி அடிக்காங்க. இது பாஞ்சாலங்குறிச்சி ஊரே வளர்ச்சி கேட்கணும் கோட்டை என்ற சைட்ல கோட்டை எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு வெள்ளைக்காரங்க பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல இறங்கிருக்காங்க. கட்டபொம்மன் புட்டப்பிடார் டு பாஞ்சாலங்குறிச்சி வரவில் 2 கிலோமீட்டர் கல்லறை சார். இது 45 பேர் கல்லறை. ஊமக்குறை நான் வெட்டி சேர்க்கப்பட்ட கல்லறை கவர்மெண்ட் பிடிக்க. கடைசியில மந்திரி தானாபதி பிள்ளை பிடிபடுறாரு. நாமலாபுரம் அரசு ஓட்ட பக்கம் 4 லட்சம் மந்திரிக்காரனை சிறையில் அடைச்சாங்க. இதான் கட்டபொம்மன்.